சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரந்த பட்ட பகலன குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும்? நீ கூட ஜாலி ரக்கமா ஒன்று வேணும். நட்சத்திரந்த பட்ட பகலன பார்க்கவும் முடியுமா? வானத்தில் நிலவு வரும், மானாமதுரை பையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில் நிலவு வரும், பையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் பல விரிச்சா கூட வரும். சாதி மதம் பிரிச்சால் என்ன, சாதி ஜனா வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன், முண்டமாக படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயலு துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பெங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ? மண்டி போட்டு சூம்பத்தான வாரானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? கனாகுளத்து மீன் உன்னை கடிக்க போறேன் நானும். நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவல பேசவும் முடியுமா? சதி மதம் என்று கதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? காதலில் தோல்வி என்று இளைஞனுடைய வேதனை பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஒரு வய கூட காதல் பிள்ளைன்னு நினைக்கிறேன், ஒன்றும் கிடைக்காம இருப்பாங்களா? நேற்று போன கூட நல்ல கிளாஸும் எறிட்டாங்களே. எப்போ நாடகத்தை முடிச்சிருமா? அப்போ இல்லை இருக்க சீரு சரியில்லையே. நான் கட்டி காத்த என் அவியரிசி மில்லு இப்படிக்கான குட்டை பயில ஒரு நாடகத்தை போட்டு வந்து ஆளுக்கு எடுத்து விட்டாங்க. அப்போ உலக சகனான்ட்டே சரிஞ்சுக்கிட்டு போயிடுச்சடா. சரி சமாளித்து ஓட்டுறேன். உடஞ்ச இதயத்தை ஒன்று சேர்க்குறேன். தம்பி இன்னும் நொட்டு தட்டினீங்கன்னா நான் குண்டக்க மண்டக்க ராடு எடுத்துட்டு அடிச்சு போய் பெட்டி மிருதங்களாம் வீட்டுக்கு போங்கடான்னு. எனி டைம் என்னை பார்த்தா இழுச்சா இது மாதிரி செய்தாரா மருது அந்த டிவுன்னா என்ன என்னடா ஏய் என்ன அப்படியே வந்து இங்கே புலந்தள்ளுற மாதிரி சைடுக்கு வருவார். நீ கத்துன கத்துல பூரா கதவாளி கூட பறந்துச்சடா முட்டை ஓட்டு தொலைஞ்சு போக. நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. 1997 அண்ணே இது 93ண்ணே, 97 கிடையாது. காத்த சாச்சிக்கிட்டு குறும்பி எடுத்துக்கிட்டு அறைவேன். வள்ளி தினமன் நாடகம் என்றால் என்னவென்று இங்கே இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு தெரியும், பெரியவளுக்கு. இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ தெரியறதில்ல. டொங்காசு கப்பலிங்கி யூடியூப்பில் பார்த்துட்டு என்னை சித்திரப்படுத்துறாங்க. இவங்களை 8 நான் ஒரிசா வளாமல் இருக்கேன். ஒட்டகத்து கோமியம் பிடிக்க. வள்ளி தினமன் நாடகம் கதை பாடல் பாடுவாங்க. மண்கண்ணிக்கும் தென்கதலி இப்பயே நெளிவை முடிச்சு போடுவேன். மண்கண்ணிக்கும் மேலி நிற்கும் சாய்பாபாராக கிடையாது, இது வந்து முனியாண்டிரா இல்லை சொரிக்குளம் வேலை. கதை பாடலை மட்டும் பாடி நாரதர் வள்ளியை சொல்லுவார். வள்ளி உனக்கு மணமாளனாக தமிழ் கடவுள் முருகனை பார்த்து கொண்டு அப்படியே செய்கிறேன் சாமி. டசு புசுன்னு அடிப்பாக உள்ள வருவார். ஆனால் வள்ளி தினமன் நாடகத்திலே வள்ளிகளை பூராம் பேச வைத்து வரட்டு வம்பொழுத்தே என் தாத்தேன் வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவன் தானா. கைதட்டில் நாடகம் பருப்பு வேகலை போயிடுறது.
வரிச்சோறு பழனி எப்படின்னா கரிச்சான்னு முட்டை ஓடுன்னு சொல்லுவாங்க. என் தம்பிக்கு தெரியும், அதனாலதான் அந்த ஆக்ரோஷமா வரேன். அதுக்கப்புறம் மஞ்சரக்கட்டையும் சித்தப்பேன் ஆறுமுகத்தை சந்திச்சே வேணாம். அவர் தாண்ட அந்த ஆட்டா நம்ம பாட்டு பாடுவார். அந்த பாட்டுக்கா உட்காந்துருப்பேன் வேர்க்கல்ல இருந்துக்கிட்டு. பட்டாணி வாங்க காசு கிடையாது, அவர் தான் பாடுவார். சிவரஞ்சனி ஆர்வம்னா கூட்டம் கட்டி ஏறும். அவரை சந்திச்சவன் தமிழ் உச்சரிப்போடு பேசுவார். திருப்பவன் அருகாமல் உள்ள அள்ளிநகரம் ஆதிநாராயணனை சந்திச்சவேனா. அதே மாதிரி இந்த பெரும்புட வம்சத்தில் பிறந்து சாதிச்சுட்டு போனார் எங்கள் அண்ணன். யாரு? புதுக்கோட்டை முத்தப்பா நாடரை சந்திச்சவன்டா நான். அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அவங்கெல்லாம் இறந்துட்டாங்கண்ணே. எப்படி நீ ஒரு ஆள் கூட உடச்சிட மாட்டேன், கொன்றுவேனே, அரச்சனா எந்திரிக்க விட மாட்டேன். கோதமங்கலம் முத்துச்சிற்பி யூடியூப்ல பார்த்தவன் சங்கடப்பட ஒரு ஆள் தட்டுறாங்கன்னு. கோதமங்கலம் முத்துச்சிற்பி நானும் ஆடாத மேடையே கிடையாது. அவன் பிறந்த நேரம் துபாய், ஹாங்காங், அமெரிக்கா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வீடியோ போடுறேன். நான் அந்த சிங்கமுனாரி தைலம் பாண்டி மாதிரி திடுறேன். பாண்டி என் நாடகம்னா வருவானே பாண்டி, எங்கள் அண்ணே தைலம் தேய்ச்சிட்டு பேசாமல் இருக்கலாம்ல. 18 சித்தில் ஒரு சித்தர் சோறு கொடுக்குறேன், எல்லாம் தெருவில் தெரியும். போட்ட ஆட்டம் எதில் போய் முடியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், செம்பட்டியில் அத்தை ஒருத்தர் கட்டு போகிறா தெரியுமா? அந்த அத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க, அத்தை உங்கள் வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு அந்த கட்டு போடுறதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்போ இந்த கட்டு நொட வைத்தியம் என்பது யார் நொட வைத்தியத்தை நம்ம கட்டு போடுறோமோ அவங்களுடைய வழி ஊரா என்னை வந்து சேரும்பு, அதனால் என்னையோட இந்த சேவை முடியட்டும்னு சொன்னாங்க. அந்த வழி ஊரா அவங்க ஏற்றுக்குருவாங்களாம்ப்பா, அதே நொட வைத்தியசாலையினுடையது. ஆனால் அதை செய்யக்கூடியதும் புண்ணியந்தை. எத்தனை பேர்த்தை காப்பாற்றி விட்டா, சும்மா சொல்லக்கூடாது. இதில் என்ன தெரியுதுன்னா விவரம் சோகமாக இருக்கான்னு தெரியும். இப்போ வந்தாரே ஒரு நாரதர், அவர் தான் பால முருகன். தோரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் எலிமருந்து வித்த வேலை கொண்டு வந்து நான் விட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து வரும்போது போட்டிருக்கிற டவுசர் கிடையாது எனக்கு. மைண்ட் ஆச்சு கேட்ச். இப்போ இந்த சாமியாரை சந்திக்கணும். புராணங்கள், புராணம் கல் எம்சான், அது மண்ணுனே, பீசான், அது மண்ணு தானே. பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், உள்ளூர் சந்தையில் இனிமேல் சண்டை ஓடும் போது பொம்பளை சண்டை ஓட்டு மசத்தை பிடிச்சிக்கிட்டு மண்ணை வாரி தூத்திடுவேன் சொல்லக்கூடாது. ரைடு ஓவர். இனிமேல் சண்டை ஓடும் போது எம் சாண்டாளி தூத்திடுவேன், பி சாண்டாளி தூத்திடுவேன், உன் தலையில் ஆலப்பழ கல்லை தூக்கி போட்டுருவேன். ஏன்னா அதுதான் ரைடு இல்லை. அதெல்லாம் வந்து முடிவுக்கு வர வேண்டும். 2026 கற்றுக்கொள்ளுங்கள். அது ரைடு வந்து என்னை சொல்லக்கூடாது. காவல்துறை கடைசி வரைக்கும் துண்டு வாங்க வரல, எப்படி வருவாருன்னு போட்டு கூட்டத்தில். அதுதான் வானத்தை நோக்கி துப்பாக்கியை சுட சொன்னேன், துப்பாக்கி கொண்டு வரல. சந்திக்கிறேன் நாரதரை. எப்ப வருவாரோ பாட்டு தாண்டா, எப்ப வருவாரோ வருவார் என்று சாமி வருவார், நாரதர் வருவார், அவர் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. எப்ப வருவாரோ தம்பி, எப்ப வருவாரோ, வருவார் என்று கிழக்க எல்கையாம் கிழக்கர பெருக்க எல்கையாம் சூளக்கர. இலக்க இருக்கையா இலக்கர, நேர்க்க இருக்கையா சூளக்கர. குறிஞ்சி நாடு வேடுவர் குலமா, குறிஞ்சி நாடு ஒரு வேடுவர் குலமா,
நம்பியோட மகனையா நானும் நம்பியோட மகனையா குறிஞ்சி நாடு அப்ப இது தார்பாய்க்கு தான் நேரம் உட்காந்துல இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். பெரும்பாலும் 10 பேர் படுத்து கிடந்தாலும் ஒரு ஒம்பளை மட்டும் தார்பாயில் முழிச்சிருக்கும். அதுதான் அந்த தார்பாய் ஓனர். இவங்க எப்போ எந்திரிப்பாங்க சுட்டிட்டு போகலாம். அந்த தார்பாய் 800 ட்ரம்மு தண்ணி ஓட்டாலும் அந்த ஆளுக்கு போகுமா? பத்திரமா மடித்து வை. அடுத்த 41ஆம் பூஜைக்கு இதை விரிக்கணும். இந்த அக்கா சிரிக்கிறது மாடுகடலாம் அத்துட்டு போகுது. இப்போ பாருவேன் இப்படி ஒரு சிரிப்பா. சுவாமி கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. நீயே கதையனை போட்டும் எனக்கு பாரம்மா அம்மா. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே சிலை வடிவாய் திகழும் எங்கள் திருக்கோவிலிலே இலைவடி வாழின்று கருணை புரிபவளே, இலைவடி வாழின்று உலகளும் காப்பவளே அம்மா. அம்மா. சிலை வடிவாய் நின்று உலகெங்கும் காப்பவளே, செம்பரவாயிரம் பேசும் உமையவளே, செம்பவளமே நிவன்னும் மகிழும் உமையவளே. கற்பகமே புனையன்றி துணையாரம்மா. நீயே நீயே கதியன போற்றும் என்னை கண்பாரம்மா. அம்மா. கற்பகமே கற்பகமே நாராயண. ஓம் நமோ நாராயண. ஹரி ஓம் நமோ நாராயண. தாங்கள் யார்? எங்கு இருந்து இங்கு வருகிறீர்கள் என்பதை எடுத்து கூறினீர்கள் என்றால் கேட்பதற்கு கொஞ்சம் மகிழ்வாக இருக்கும். இப்பிறப்பில் நாராயணா. நான் இப்பிறப்பில் என்ன பிழை செய்தேன்? நோ 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 எஸ் நோ. ஆங்கிலம் பேசலாமோ? எங்கிருந்து வந்தீர்கள் என்று என்னை கேட்டீர்களே சுவாமி சுவாமி. ஐம்பத்தாறு தேசமாண்ட ஹரிச்சந்திரன் அது வேற நாடகம் ஐயா. குறிஞ்சி நாடு என்னை இன்றெடுத்த தந்தை தாயும் சுவாமி. எங்க ஆத்தா வயிற்றுக்குள்ளிருந்து வந்தேன் சுவாமி. அருமையான பாடல், உண்மையிலேயே சிறப்பாக உள்ளது. அதற்கு பதில் பாடல் பாட வேண்டுமோ? பெரிய பாடிடுவ டிஎம்ஸ். ஐயா, பாடலை பார்த்தால் தெரியவில்லையா? இன்னைக்கு கத்திவிட்டு நாளைக்கு நாடகத்துக்கு தொண்டை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சரி, மற்ற ஆட்கள் நம்மளுக்கு முகாரி பாடுங்க. பாடுவோமா? குறிஞ்சி நில நாட்டிலே ஆண்டவா நம்பிராஜன் பெற்ற பிள்ளை நீங்கள் தான் ஐயா ஐயா. நான் கேட்டதற்கு சரியான பதில் சொல்ல
நலமாழ்க உன் சொந்த பந்தம் அனைத்து வாழ்க. இது முகாரி மாதிரி தெரியல, காது ஊத்து பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி படுக்க. தாங்க முகாரி என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? சாமி என்னங்க ஏதோ இந்த இடத்துக்கு தெரியாம வந்து விட்டீங்க. தெரியாம வந்துட்டீங்க, அப்படி சொல்லக்கூடாது, தெரிந்துதான் வந்தீர்கள். நீங்க பாடும்போது இங்க 4 பேரும் பஸ்ஸு கிளம்புற மாதிரியே இருந்தாங்க. ஏலப்பா 1/2 மணி நேரம் இங்கே மயத்த பிடுங்க போற, வீட்டுக்கிட்டு போயிடாதேடா. இங்க வாடுங்க. தாங்கள் யார்? அபிஷேக பிரியா சிவா. இந்த அவுசாரியா போனேன் குச்சிக்காரியா போனோம்னு உன்ட்ட சொல்லக்கூடாது. 2026 ரைடு வந்துடும், தெருவில் தெரியும். அபிஷேக பிரியா சிவா. சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. விசு. சோஸ்திர பிரியா சூர்யா. பாரதி ராஜாவும் மணிமாறனும் அல்ல. ஐயோ அந்த அவங்க கிடையாதுங்க. நான் சொல்லக்கூடியது என் முன்னோர்களின் பெருமையை. கணிப்பிரியன் கந்தன், கழகப்பிரியர் என்னுடைய பெயரோ நாரதர். சரி சரியா? நாரதர் எந்த யுகத்திலே வந்தீர்கள்? நாரதர் வராத யுகமே கிடையாது. அனைத்து புராணங்களிலும் நாரதர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்த யுகம் எதுல வந்தீங்க? கலியுகத்தில் வந்திருக்கின்றேன். அந்த ஆந்திரா வண்டியை பிடிச்சி வந்துட்டேன். ஜீப்பு கேரியில் மாட்ட முடியாம தெரியும். பழனி வாகனத்தில் நாங்கள் ஏற மாட்டோம். ஓ புலியன்னத்தில் ஏறியோ? கிடையாது. நினைத்த இடத்தில் உதித்துக் கொள்வோம். ஆ. காற்றோடு காற்றாக செல்வோம். எவருடைய கண்களுக்கும் தெரிய மாட்டோம். தண்ணீரை என்ன பாக்குறீங்க ஒரு மாதிரியா? நீரை குடிப்போம், தண்ணீரில் நடப்போம். எந்த ஊர்ல நாரதர் கம்பெனி செருப்பு போட்டு வந்தாரு? ஏதோ ஊரை ஏமாத்திரம் பேசாம இரு, கழுத்து சேர்த்து அரைஞ்சு விடுறியா? அப்புறம் ஐயா அப்படி சொல்லலாமா? ஒரு பெரிய மனுஷன், என்னது ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறாரேன்னு இல்லாம நாரதர் வந்து செருப்பு போட்டு வரணும். நாளைக்கு நான் கதை என்ன பண்ணுவோம்? கால ஆணி நல்லா பேசுறீங்க. நீங்கள் யார்? எல்லாமே தெரியுமாங்க? என்னங்க எல்லாமே தெரியுமானா? நாரதர் முக்காலமும் தெரியப்பட்டவன். நடந்தது நடந்து முடிந்தது நடக்க இருப்பது. சரி, உங்களுக்கு நல்ல நல்ல நேரம் வந்துருச்சா? நல்ல நேரம் வந்ததுனால தான் ஊர் ஊரா சுத்திட்டு அலைகிறேன். இல்ல நல்ல நேரம் வந்துச்சுன்னு சொல்றேன். இன்னும் அந்த உத்தராச மாலையை மாத்தல. ஐயோ நாராயணா, இது எப்பொழுதுமே என்னுடைய இவர் அடுத்தவருக்கு சொல்லுவாரா? அவர் எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமாங்க. பேசுங்கள். ராமாயணத்தை எழுதினவர் யார்? அருமையான கேள்வி. வடமொழியிலையா தமிழில்? இந்த அருமையான கேள்வி, புடுங்கின கேள்வி எனக்கு தெரியும். ராமாயணத்தை எழுதினது யாருன்னா அதை சொல்லு. அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. வால்மீகி என்பவர் எழுதினார். வால்மீகி தப்பு. வான்மீகி வான்மீகி தாங்க ராமாயணத்தை எழுதினார். வால்முகியா வால்மிகியா? பேசி பாப்போமா? நான் சொல்றேன், ராமாயணத்தை வால்மீகி எழுதவே கிடையாதுங்க. நீர்மாலைக்கு வந்திருக்காங்க. இவர் யாருங்க? சரி, வான்மீகி எழுதினார்னு வைங்க. இந்த மாலையை கட்டுனது யாரு? இது மாலை கட்டக்கூடியவங்க தான் கட்டியிருப்பாங்க. கட்டக்கூடியவங்க தான். ஆமா. முனியசாமி கட்டினாரா, ராமசாமி கட்டினாரா? ஏதாவது ஒரு சாமி கட்டியிருப்பார்கள் தெய்வத்திற்காக. சரி, யார் கட்டினது? இவரா கட்டுறாரு மாலை? இல்லை ஒன்னே இந்த இதெல்லாம் சொல்லவே இல்லையே நான். இப்போ எதுக்கு வந்து அது நகைச்சுவைன்னு பேசிட்டு இருக்கே? என்ன நல்லாத்தான் படுத்து கிடந்தேன், பேதியில் உசிப்பு விட்டாங்க. கேளு, இது என்ன செய்யணும் நான் சொல்றேன். மாலையை கட்டுனது யாருன்னு கேட்டேன். கட்டுனது யாரு? மனிதர்கள் தான் கட்டுவார்கள் மாலையை. மனிதர் தான் கட்டுவாங்க. அப்புறம் அவங்க தாயா கட்டுவாங்க. இது வாங்கினவங்கள்ட்ட தான் கேட்கணும், இந்த மாலையை எங்க வாங்கினாங்க அப்படின்னு. எல்லாம் தெரியும் நீங்க ஏன் சொன்னீங்க? ஆமா. அதான் இப்ப மாலையை கட்டுனது யாரு? அது ஒரு மனிதர். வெறங்கிட்ட சட்டாருன்னு அப்புறம் இது பண்ணிவிடுவேன். முனியராஜன் என்பவர் கட்டினார் மாலையை. போதுமா? பேரு சரியாங்க? முனியராஜா. ஆமா. ரெண்டு பேரும் விதி முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பையன் என்னன்னா வாங்க, என்ன கேட்க வர்றீங்க நீங்க? மாலையை கட்டினது கிடையாது. பூவோடு சேர்ந்து இந்த நாறு ஒன்று இருந்தால்தான் இந்த பூவுக்கு இருப்பிடம் கொடுத்தது இந்த நார். நல்லா பேசுறாரு தம்பி. அதை நான் சொல்லணும், ரொம்ப இது பண்ணாத. காசு கொடுக்காம தெருவில் விட்டு தேவை ஹோட்டலில் கொண்டு போய் தேவை ஹோட்டா ஊர் ஆடு அழகா இருக்கமேனு பேசுறீரோ? அதை நான் சொல்லலை. வேற என்ன சொல்ற? ராமாயணத்துடைய கதாநாயகி யாரு? ராமருங்க. ராமர். ராமர் சொல்லி முடிச்ச ராமருங்க. சரி, ராமருங்கு. இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம். சரிங்க, ராமருங்க. ராமனுடைய மனைவி பேர் என்ன? சீதைங்க. சீதை. சீதா சொல்லு. சீதா.
அப்படின்னு சொல்ல. ஏய் வாய். அப்ப அவ ஆத்தாண்டேன். சீதை இங்க அந்த அம்மாவோட உண்மையான பேரு. சீதையோட தங்கச்சி பேர் என்ன? அப்படி கை விடுங்களே. உங்களை போல ஒரு பெரிய பெரிய ஆட்களை நான் சந்திக்க வேண்டும். நான் சொல்றேங்க, சீதா. லட்சுமணனுடைய மனைவி பேரு ஊர்மிளா. பரதனுடைய மனைவி பேரு சுபகீர்த்தி. சத்ருக்கன் மனைவி பேரு மாண்டவி. அவங்க தான் அண்ணன் தங்கச்சி. சத்துருக்கேன் கத்திருக்கேன் அதெல்லாம் சொல்லல. வேற என்ன சொல்லுவாரு? சீதாவோட தங்கச்சி பேர் என்ன? ஊர்மிளாங்க. ஊர்மிளை. சும்மா அடிச்சு விட்டு போயிடுவா மாட்டுக்க. டேய் ஊர்மிளையா? சீதாவோட தங்கச்சி பேர் என்னன்னா அதான் ஊர்மிளை. சீதாவோட தங்கச்சி சீதா தங்கச்சி. எந்த ஊரியாணி? என்ன ஒரு அற்புதமான நகைச்சுவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? ராமனுடைய தம்பி யாரு? லட்சுமணன்ங்க. தப்பு. லட்சுமணன். ராமனுடைய தம்பி லக்குமணன். அடடடடடா. இருக்கிற கூட்டத்தை விரட்டி விட்டு தெருவில் தெரிய இல்ல அப்படித்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு பாக்குறேன். நீங்க தான் கேள்வி கேளுங்களேன். இவர் என்ன கேட்க போறாரு? லேசா நினைக்காதீங்க, அவன் குக்குரே. குக்குரேவா? இவரை பார்த்தா நாயே இதற்கு முன்பதாக இவரை ஒரு இடத்துல பார்த்திருக்கேனுங்க. ஆமாங்க. எங்க? ஏன்னா பொறி உருண்டை இந்த பழைய இரும்புகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு அலைஞ்சாரு. ஆமா. நீங்க தானே அவரு? பொறி உருண்டை இல்ல, பேரச்சம்பளம். அதானே பார்த்தேன். உண்மையிலேயே உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கிறது. மேலோகம் நான் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பூலகத்தை நோக்கி பார்த்தேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் மேலூரில் இருந்து வருகிறேன். இந்த இது எங்க இருந்து வருது? கேமரா 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 வேல்ராஜ். உண்மையிலேயே நான் எத்தனை மேடையில் போயிருக்கேன், அங்கெல்லாம் நாய் வரும். அது என்ன தெரியுமா? இந்த பைரவருக்கும் எனக்கு உள்ள அதான் பெரிய தெய்வ சக்தி. உண்மைங்க. இது நாய் அடி. நன்றி உள்ள ஜீவன். கேமரா ஓகேவா? திருப்புறதுக்குள்ள போயிருச்சடா. நன்றி உள்ள ஜீவன் நாய். நாய் நன்றி உள்ள ஜீவன். ஆமாங்க. நீங்க மேலூர்ல இருந்து வரீங்களா? ஆமாங்க. என்ன சொல்லி வந்தீங்க? வந்தேன் ஆகாய மார்க்கமாக. பூலகத்தை நோக்கி செவியை சாய்த்தேன். கேட்டதோ ஒரு சத்தம். ஆளோளம் சோ ஓ அப்படின்னு ஒரு சத்தம். சரிங்க. அந்த குரலுக்குரிய பெண்கள் யாராக இருப்பார்கள்? அததாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். பெண்கள். ஆமாங்க. ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஐயோ என்னையா அவர் அசிங்கமா பேசிட்டு இருக்கிறாரு? ஒருவருக்கு இருவரும் சொல்லு. அப்படி சொல்லுங்கள். ஒருவருக்கு 2 சந்தோஷம். அவருடைய திருநாமம் என்னவோ என்பதை அறியலாமா? சந்தோஷம் இல்ல, அழகுற மட்டும் இல்லங்க, சந்தோஷம்னு சொன்னேன். அவங்க பேரு? ஒரு ஆளு பேரு என் தங்கச்சிங்க. அதுதான் பேர் என்ன? வள்ளி. இன்னொரு ஆளு பேரு? இன்னொரு ஆளு வந்து அப்படி இப்படி. அப்படி இப்படின்னா விடுவேன். அப்படி இப்படி பேரு இருக்குல்ல? ஆமாங்க. என்ன பேருங்க? கிரைண்டர். நல்ல பேரா இருக்கு. ஏன்னா ரேசர்ஜ் போட்டு ஆட்றியா? ஐயோ நாராயணா, அந்த வேலை எனக்கு தேவையில்லாத வேலைங்க. நாராயணன் ஆட்டுவார், மிஷின் மட்டும் தான் போடுவார். தள்ளி கொடுக்குறவர். சரி இருக்கட்டும். இருந்தாலும் அந்த பெண்ணோட பேரை அவன் கேள்வி கேட்க போறேன், ஏன் பயப்பட? சரி கேளுங்க. கேள்வி கேட்ட காலி பண்ணுங்க ப்ரோ. நான் போயிட்டே இருப்போம். அங்க இருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. அப்ப என்ன பண்ணாலும் இது நீ எல்லாம் தெரியுமா? என்ன கேட்க போகிறீர்கள்? கேளுங்கள். என்ன கேட்டான்னு சொல்லிவிடுவீங்க. கேளுங்க. படிச்சிருக்கீங்க? படிக்கவும் தானே சபையில வந்து நிக்கிறேன். அப்படித்தானா? ஆமாங்க. இந்த மாட்டிருக்கீங்களே, இதுக்கு பேரு மகதயால். யாரு? மகதயால். அது என்ன வேலை பார்க்கறதுக்கு? என்னுடைய பாடலுக்கு மீட்டக்கூடியது. பாட்டு பாடுனா மீட்டிடுவீங்க. ஆமாங்க. என்ன பாடினாலும் இங்க பாடுங்கள் பார்க்கலாம். பாடட்டா? பாடுங்க. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஓடக்கர ஊத காத்து மேலப்பட்டு சாயம் போச்சு, போடு நில்லா சோறு. ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது என்ன ராகம்னு சொன்னீங்கன்னா நான் வாசிப்பேன். அது தெரிஞ்ச நான் எதுக்கே உன் கூட வர்றேன். சரி சந்தோஷம் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த பெண்ணை அழைத்து வாருங்களே. கேளு, இனிமே தான் என்ன கேட்க போறாரு? என்ன வீடு பால் காய்ச்சும் போது எதுக்காக கோமாதை என்ற பசுமாட்டை கொண்டு வராங்க? ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை ஜீவன்கள் இருந்தாலும் என்ன கேட்கவே இல்லையே. என்ன கேக்குறீங்களா? கேளுங்க. சீவன் இருந்தாலும் சீவரிசி இருந்தாலும் அவியரிசி இருந்தாலும் அங்கே காளமாடை கொண்டு போயிருக்கலாம். எதுக்காக கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாடை கொண்டு வராங்க? இது தாங்கள் எழுப்பக்கூடிய வினாவா? வினானா கேள்வியான கேட்டனுங்க. வேற ஒன்றுமில்ல. எத்தனை ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த பசுமாடு, ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே தாயாக இருந்து காக்கக்கூடியது பசு. பசு கொடுத்த பாலைத்தான் ஒரு குழந்தை குடித்து பெரியலாகுது. சிரிக்காதீங்க.
அதுல தாங்க இந்த லட்சுமி, லட்சுமி எந்த லட்சுமி? தாளக்கார லட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி, அன்னலட்சுமி, இப்படி சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடியது இந்த பசு மாட்டுல தான். அதனாலதான் பசு மாட்டோட இந்த கோமாயனத்தை பிடித்து வீடெல்லாம் தெளித்து விடுவார்கள். காரணம், வீடு என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இதெல்லாம் ஊருக்காரன் நம்பணும்னு தலையெழுத்து. இதுதாயா, வேற என்னையா இருக்கிறது? வேற என்ன? ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு வீடு பாலுகாச்சும் போதும் எதுக்காக, எல்லாரும் இங்க கவனிங்கப்பா, எதுக்காக பசுமாட்டை கொண்டு வராங்க, காளமாட்டை கொண்டு வராம? ஏன்னா செங்கக்கலையை அடுக்கி யாகம் வளர்ப்பவர் ஐயர் பெருந்தகை. அந்த வீடை பொண்டாட்டி தாலிக்குடி வரைக்கும் அடகு வச்சு 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்கி இந்த வீட்டுக்காரங்க அந்த குளூரில் நடுங்கிக்கிட்டு செங்கக்கல்ல ஒட்டி உட்காந்துருப்பாய். அப்போ நல்ல சுத்து மாடு, ஜல்லிக்கட்டு மாடு, காளமாட்டை கொண்டு போனால் அவங்க நிலைமையை நினச்சிப்பார். என்ன ஆகும்? போனவனே செங்கக்கல்ல ஒரு முட்டு ஐயரை தூக்கி போடும். முத ஐயோ, வீட்டில் 2 ஊத்தும். அதனால தான் காளமாட்டை உள்ளே கொண்டு செல்வதில்லை. பசுமாடும் மோத்திரம் பேஞ்சவனே டயர்டாகி படுத்துரும். கைதட்டுங்களே, கைதட்டுங்கம்மா. என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கம், உண்மையிலேயே சிறப்பான ஒரு விளக்கம். நீங்க சொன்னது உண்மைதானே? T50 இங்கே கும்பாஜி நடந்துச்சுல? ஆமா. கும்பாஜி நடக்கும்போது எப்படி கருணை வருது? கருடன் எப்படி விடுகிறது? இந்த ஐயராகப்பட்டவர்கள் வேதத்தை ஓதுகின்ற பொழுது ரிக்யசுர், சாமம், அதர்வணம் என சொல்லக்கூடிய 4 வேதம். ஒரு வேதம் படிக்கணும்னா 60 வருடம் ஆகும். ஆக மொத்தம் 4 வேதம் படிக்கணும்னா எத்தனை வருடம் ஆகும்? 240 வருஷம் ஆகும். வேதம் முழுவதையும் இந்த உலகத்தில் படித்தவர் எவராவது இருக்கிறாரா என்ற வார்த்தையில் எவரும் கிடையாது. அந்த வேதத்தை ஐயராகப்பட்டவர் ஓதுகின்ற பொழுது கருட பகவானாகப்பட்டவர் வருவார். காரணம், அங்கே கும்பாபிஷேகம் நடக்கும். அங்கு சென்று இவர் அங்கு வலம் வந்தார் என்றால் அந்த ஊரும் அங்கு செய்யக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கும் ஒரு பெருமை. அது மட்டும் இல்லை, இந்த மேலே வைக்கின்ற பொழுது இந்த கும்பத்துக்குள்ள வரகுங்கிற சிறுதானியத்தை வைப்பாங்க. காரணம், எவ்வளவு இடி அடித்தாலும் மழை பொழிதாலும் எந்த ஒரு நோயும் தாக்கக்கூடாது என்பதற்காக வரகை வைத்து படைப்பார்கள். இந்த கருடனாகப்பட்டவர் ஏன் வருகிறார் என்றால் ஐயராகப்பட்டவர் வேதம் ஓதுகின்ற பொழுது வர வேண்டும். இதுதான் ஐதீகம். தப்பு. தப்பா? யோ, அதே ஐயர் தான் பால் காய்ச்சுக்கும் கடை தரப்புக்கும் ஓதுறாரு. சரி, அங்கே கரடை வந்து பார்த்துருக்கீங்களா? காரணம் இருக்குல்ல. ஒரே ஒரு விஷயம், ஓதுவார்கள் வேற, ஐயர் வேற. என்னதான் புராணங்கள் ஐயர்கள் என்ன படித்து ஓதுனாலும் இந்த கரடை வருவதற்கு காரணம், ஒரு வாசனை திரவியத்தை அந்த ஹோமத்திலே போடுவாங்க. இந்த வாசனை திரவியம் காற்றோடு காற்றாக பறந்து போகும்போது எந்த இடத்துல கருடன் இருந்தாலும் அங்கே வந்து சேரும். மந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வாசனை திரவியத்துக்காக தான் கரடை வருது. கைதட்டுங்களே. என்ன திரவியம் அப்படின்னா இந்த குங்கலியம் அப்படின்னு மிக நறுமணமாக அந்த காலங்களில் பயன்பாட்டில் இருந்தது. அதே போல இன்றும் அதுபோல ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளை வைத்து மூட்டுகிறார்கள். அது எங்கு வந்து கருடன் வருகிறார். இதுதான் நாங்கள் சொல்லக்கூடியது. மந்திரங்கள் ஓதுனாலும் அந்த வாசனை திரவியத்தினால தான் கரடை வருது. நல்லா பேசுறீங்க. எத்தனை வீட்டுல பால் காய்ச்சும் போது ஓதுறாங்க, கரடை வந்து வீட்டு சமய கட்டுக்கா வருது. சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாட்டுக்கு ஜூஸை உறிஞ்சிரும். இல்லைங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். தாங்கள் பேர் நாரதர். ஆமாங்க. உங்க அப்பா வேறு பிரம்மை. ஆமாங்க. அம்மா கலைவாணி. கலைவாணி. ஆமா. எங்க அப்பா நம்பிராசு. அம்மா வேறு நங்கை மோகனி. சரி, உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்னு தங்கச்சி வள்ளி, இன்னொரு ஆளு வேறு என்னுடைய ஆள். அழைத்து வாருங்கள். அழைத்து வருகிறேன். அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு நாளும் மாறாத நித்திரையே இன்று வருகுதடா எப்பிரவி, இன்று வருகுதடா எப்பிரவி. பாடு மாப்பிள்ள, விடாத, நீ என்ன சாதாரணமாடா, பாடியா. கூட பிறந்துட்ட ஊமையனே தம்பி. அண்ணா, கூட பிறந்துட்ட எப்பிரவி பாண்டியனே, கூட்டுக்கிளி போல வந்தமாடா. வரிதல்னா விட்டுட்டு போ. அதுக்கு ஏன் அப்படி கட்டி பிடிக்கிற, கையை தேய்க்கிற? கண்ணே, கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா, இருவின் நடுவினி இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதை நிறமினி அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, கொஞ்சம்
காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா ஒரு முறை பார்த்தால் உயிர் வரை வீழ்த்தேன் ஆசைவத்தில் ஆசை அதிகம் அவனை தின்றேனே அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தாள் அரை டஜன் பிள்ளை பெற்று கையில் தருவேனே அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும் அவன் மார்பில முடிகள் பிடிக்கும் ஐ சந்தன நிறமோ பிடிக்கும் கொஞ்சம் சாய்கின்ற நடையும் பிடிக்கும் என் அவனுக்கு மட்டும் யானை பழுத்தின் ஏழும் அடங்காச்சு நான் ஒரு விருத்தி நீ நொறுங்கிடவே நான் உயிரை வளர்ப்பேனே கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவான் என்று காத்திருந்தேன் அவன் குரல் கேட்கும் திசைகளில் எல்லாம் புது புது கோலங்கள் போட்டு வைப்பேன் என் தாவணி வயதுகள் போச்சு ஒரு 1000 மழை பிரியாச்சு அந்த ராசு சேர்வதில்லை என பூக்கணும் சாய்வதில்லை என் 20 போகும் 70 ஆகும் அவனை விட மாட்டேன் என் மடியிலே ஒரு நாள் தலைவிது தூங்கும் அழகை நான் பார்ப்பேன் கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா என் இருவிழி நடுவிலே இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதை நடுவிலே அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தண்ணில் இணைத்தவன் நீங்க ஏனோ தனியே சென்றான் என் இருவிழி நடுவிலே இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா அவனை கண்டாயா இருதை நடுவிலே அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கண்ணே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து டிங்டா நாரத மகரிஷி வந்திருக்கார். என்னத்தா நாரதர் வந்திருக்கார். உங்களை கொடுத்தாரா ஆமாத்தா. நான் கேட்டா கொடுப்பாரா கண்டிப்பா கொடுப்பார். நிறைய வேணும் ஆசீர்வாதம் வாங்க சுவாமி. வாழ்க வல்லாண்டு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமாமா பூம்பளிகே காத்துப்பட்டே வலிக்கு விழலாமாமா அச்சம் மடம் ஞான மருதாச்சா காத்தோடு காத்தாக பரதாச்சா அச்சம் மடம் ஞான மருதாச்சா காத்தோடு காத்தாக பரதாச்சா வேண்டாமா சுவாமி வேண்டாமா என்ன போல பொம்பளைங்க வேணாமா பிரம்மச்சாரி இருந்தால் இந்த பின்னிற்காக ஒரு சிறிய வாழ்த்து என்று வார்த்தால் அள்ளி கொடுங்க ஐயா. ஆசீர்வாதம். ஆ. காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனிக்காமன் கலைகள் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடமாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனிக்காமன் கலைகள் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடமாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட காதல் கவிதைகள் படுத்திடும் நேரம் இதழோரம் பூமாலைகள் கொஞ்சும் பாமாலைகள் கெஞ்சும் உன்னை மனதால் இணைத்தாள் அணைத்தாள் அது இனிமை
பூமடி பூத்திருக்கும் பூவெல்லாம் யாருக்கு தென்னங்கீட்டும் தென்றல் காட்டும் கை கொடுக்கும் காடமடி கை கொடுக்கும் காடமடி வானமாடி ஓடி தேடும் நேரமடி ஆசைகளோ கோடி காதல் கவிதைகள் படிக்கிடும் நேரம் இதழோரம் இணைக்காமன் கடைகள் பிறந்திடும் ராகம் புதுமோகம். அடுத்த காவல் என் தங்கச்சி அழைத்து வாருங்கள். தங்கச்சி ஓடியாத்தா வள்ளிக்கண்ணு. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, நீ இல்லை என்றால் நானும் இல்லை. வானும் இல்லை என்றால் மதியும் இல்லை, முதல் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுவே என்றால் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு, பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணில் சிந்த ஒரு நியாயம் இல்லை. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை. காலம் மரம் நல்ல நேரம் மரம், அந்த தெய்வம் மரம் நல்ல வாழ்வும் தரும். காலம் தனை நான் மாற வைப்பேன், கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன். என் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பில் பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா நெஞ்சில் நீரோட்டமா, அதை நான் காணவா மனம் நான் தாங்குமா. என் பொன் வண்ணமே அன்பில் பூ வண்ணமே. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்தா. சரி, உங்களுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்தும் எனக்கு எப்போதும் நூறாண்டு வேணும். காலம் நல்லபடியா இருக்கணும். ஆனா, ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் அடிக்கிறீங்களே, யார் வந்திருந்து? நம்ம இடத்துக்கு நாரத மரிசி வந்திருக்கா. நாரதம் கிருஷ்ணன் எங்க அழைத்து வாருங்களேன். வாங்க சுவாமி. வர வேண்டும் சாமி, வர வேண்டும். தங்கள் வருகை நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கள் குலத்திற்கே பெறுவதற்கு மகிழ்ச்சியாகும். மேலும் தாங்கள் இங்கு வந்தது என் முன்னோர் சில புண்ணியமான நான் உங்களை சந்தித்தோம் என்ற பாக்கியமாகும். தங்களின் ஆசீர்வாதம் வருங்காலத்தில் நினைக்கும் என்று கருதும் தங்கள் பொற்பாதங்களுக்கு மல்லிகம் இல்லை இருவாச்சி கொங்கு மந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்கள் வழி சிறந்தாழ்ந்த வணக்கம் 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 வணக்கம். பல முறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் பெண்ணே